இந்த படம் நான் ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஒரு ட்ரைனிங் ஆர்கனைசேஷன். எங்களுக்கு வந்து ஒரு கார்ப்பரேட் ட்ரைனிங் பண்ணுறது நான் லீடர்ஷிப் கோச். நான் அதனால் என்னுடைய நண்பர் இவர் ராஜவேல் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு விஷயத்தை வெளியில் சொல்லணும், அதை வந்து சினிமா மூலம் சொல்லலாம் அப்படின்னாரு. பட் அந்த டைமில் எங்களுக்கு வந்து என்னென்னா எதுக்கும் ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் எடுத்து பார்ப்போம், அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது, எந்த அளவுக்கு ரீச் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணலான்னு சொல்லிட்டு முதல்ல நாங்கள் பேசினோம். அப்போ தான் எங்கள் அப்பா நம்பர்ன்ற ஒரு படத்தை ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தோம். அது முதல்ல விருதுகளுக்காக நாங்கள் அனுப்பும்போது சிறந்த நடிகருக்கான விருதும் நான் பெற்றிருந்தேன். அது சமயம் கொஞ்சம் எனக்கு ஒரு ஆசை இருந்தது, இதையே நம்ம பெரிய படமாக நம்ம கொண்டு போகக்கூடாது, திரைத்துறைக்கு போகக்கூடாது. அப்போ நம்ம வந்து கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம வந்து சீகர் பிக்சர்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு நல்ல கதைகள் உள்ள படத்தை வந்து நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போது அப்போ தூவல்ன்ற ஒரு கான்செப்டை வெளில கொண்டு வந்தார். அதாவது இந்த ஊத்தாங்கரை பக்கத்தில் இருக்க சிங்காரப்பேட்டை அந்த பக்கம் நடக்கிற ஒரு ஃபிஷிங் பேஸ் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அது வந்து ஒகேனக்கல் மாதிரி இது வரைக்கும் யாரும் பார்க்காத ஒரு லொக்கேஷன் கொடுத்தாரு. அந்த லொக்கேஷனை பேஸ் பண்ணி பார்த்து செக் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது கதையும். சரி பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு ட்ரையல் அண்ட் எரர் பேஸில் தான் அதை கொண்டு போனோம். அந்த படத்தை கொண்டு போயிட்டு அவார்டுக்காக நாங்கள் கொண்டு போகும்போது அது இந்த அளவுக்கு எங்களுக்கு அவார்டு வாங்குன்ற இது அது கமர்ஷியலாகவும் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம். பட் கம்ப்ளீட் அவார்டு படம் இல்லாமல் பட் அது கொஞ்சம் விறுவிறுன்னு போகிற மாதிரியும் அவர் எடுத்து கொடுத்தாரு. அதை பண்ணிட்டு இருக்கும் போதே சரி நம்ம ஒரு சொசைட்டிக்கு ஒரு பெண்களுக்கும் பாதுகாப்பை பேஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு கதையை எடுப்போம்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொன்னார். ஒரு கதையை சொன்னார். பிளாட் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. சரி அந்த கதையை வந்து நம்ம வந்து முதல்ல வந்து ஸ்க்ரீன் ப்ளே ரெடி பண்ணி வாங்க பேசுவோம் அப்படின்னு சொன்னோம். ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி கொடுத்தாரு. அப்போ தான் இதுக்கு வந்து யாரை போட்டால் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு பேசும்போது அவங்க ரச்சிதா வந்து ஒரு ரெக்கமெண்ட் பண்ணார். அவங்க பண்ணால் அது ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த போலீஸ்க்கு அவங்க அந்த ரோல் கம்பீரமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த கேரக்டரில் வந்து அந்த சிறுமி கேரக்டர் யாரை கொண்டு வரலாம்னு சொல்லும்போது அபி நட்சத்திராவை அவர் ரெக்கமெண்ட் பண்ணார். இது போல் ஒவ்வொருத்தரையும் வந்து அவர் சொல்லும் போது என்ன வந்து போலீஸாக பண்ணுங்கள் நீங்கள் அப்படின்னாரு. இதில் பார்த்தீங்கன்னா தாடி இல்லாமல் இருப்பேன், ஸோ போலீஸாக பண்ணுங்கள் அப்படின்னாரு. முதல்ல ஹெசிடேஷனாக இருந்தது, இல்லை ஜி பண்ண முடியாது, ஏன்னா பெரிய திரைக்கு வர்றது கொஞ்சம் யோசிக்கிறோம் அப்படின்னு. அப்போ வந்து இல்லை பண்ண முடியுங்களா அப்படின்னாரு. போட்டு கொஞ்சம் நிறைய வேலை வாங்க வச்சேன், கொஞ்சம் பண்ணேன். ஸோ இப்போது இன்றைக்கி இந்த லெவலுக்கு வந்திருக்கோம். ஸோ கூடிய விரைவில் இந்த மாதமே நாங்கள் ரிலீஸ் பண்ணுற அந்த ஹோப்போடு நாங்கள் வந்து இந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லா ஊடக நண்பர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் அனைவரும் வந்து இதை நல்ல முறையில் கொண்டு போய் செலுத்துனீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் ஒரு வெற்றி படம் அமையுன்றது எங்கள் ஹோப்பு. அனைவருக்கும் மறுபடியும் வருகன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சார் நீங்களாம் வந்தது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமையாக இருக்குது. உங்களை நேராக பார்த்து பேசுகிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. நன்றி. உடைய ஒளிப்பதிவாளர் இந்த சஸ்பென்ஸ் கிரைம் படங்கள் அப்படின்னாலே இந்த கேமராமேனுக்கு வந்து டிஓபிக்கு எக்கச்சக்கமான வேலைகள் இருக்கும். அது எல்லாத்தையுமே ரொம்ப சிறப்பாக இந்த படத்தில் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கக்கூடிய திரு டிஜே பாலா அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர், எனக்கு முதல் படம், இந்த வாய்ப்பை கொடுத்த ராஜவேல் சாருக்கும் தயாரிப்பாளர் சாருக்கும் சிவம் சாருக்கும் வணக்கம் சார். எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. என்ன பேசுறதுனே தெரியல. நன்றி, வணக்கம். பேச்சு இல்லை போல், ஒன்லி வீச்சு தான். என்னுடைய வேலையை மட்டும் பாருங்கள், சிறப்பாக பேச்செல்லாம் எதிர்பார்க்காதீங்கன்ற மாதிரி வாழ்த்துக்கள் சார். அடுத்ததாக படத்துடைய எடிட்டர், அவருக்கும் சேர்த்து பேசுவீங்கன்ட்டு நம்புகிறோம். ஸோ ஏற்கனவே சார் பார்த்தீங்கன்னா பிழை, சாமானியன், பெஸ்ட்டு அப்படின்ட்டு 15க்கும் மேற்பட்ட படங்களில் வந்து சிறப்பாக தன்னுடைய வேலைகள் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. இப்போது எக்ஸ்ட்ரீம் படத்தில் வந்து தி பெஸ்ட்டை. வணக்கம். ராஜவேல் சாரும் நானும் வந்து ஒரு 7 to 8 இயர்ஸ் மேலே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அவரோட ஷார்ட் ஃபிலிமு, பைலட் ஃபிலிமு, ஃபஸ்ட்டு ஒரு பிழைன்னு ஒரு மூவி, தூவல், எல்லாமே வந்து அவார்ட் கண்டென்ட்டாக இருக்கும், சோசியல் மெசேஜ் இருக்கும் அவரோட படத்தில் எல்லாத்துலேயுமே. அது வந்து அவார்ட் கண்டென்ட்டாக இது வரைக்கும் எடுத்ததெல்லாம் இருக்குது. இது வந்து கமர்ஷியல் பேஸஸில் ஒரு த்ரில்லர் மிக்ஸ் பண்ணி ஒரு சோசியல் மெசேஜ் இருக்குது. ட்ரைலர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன கண்டென்ட் இருக்குன்ட்டு. தேங்க்யூ சார். இப்படியே போனால் எப்படி சார்? கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் ப்ளீஸ். தொடர்ந்து நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே தட்டை வெளியிடும் நிகழ்வு. முன்னாடி இருக்க யாருமே எந்திரிக்க வேணாம் ப்ளீஸ். கொஞ்சம் மொபைலில் எடுத்துட்டு இருக்க எல்லாருமே கை உயர்த்தி எடுக்க வேணாம். பின்னாடி கேமரா எல்லாருமே வீடியோ. வந்து இந்த மாதிரி படம் பண்ணுறாருன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு அவர் கதைக்கு சொல்லும் போதே பார்த்தோம். இங்கே வந்திருக்கவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த படத்தில் வந்து
நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். டைரக்டர் சாருக்கு நன்றி, ப்ரொடியூசர் சார், ராஜ்குமார் சார், மேடம், ரொம்ப நன்றி. இந்த படத்தில் வந்து பல பணிகளை வந்து எல்லாருமே செஞ்சுருக்கோம், சேர்ந்து தான் பண்ணியிருக்கோம். இப்போ ரக்ஷிதா மேடம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ராஜேஸ்வரி மேடம், அப்புறம் வந்து அபிநட்சத்ரா, அப்புறம் அனந்த்நாக். ஸோ அனந்த்நாக்லாம் இன்றைக்கி ஷூட்டிங்கில் இருக்கிறதுனால அவர் வரல. அதே மாதிரி அமிர்தா, ஸோ அவங்க கல்கட்டாவில் இருக்காங்க, ஏதோ ஒரு பர்சனல் வேலையாக அவங்க ஃபங்க்ஷன், ஸோ அதனால் அவங்க வரல. ஸோ அவங்களுக்கும் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். மெயினாக இவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணதுனால தான் நாங்கள் வந்து குயிக்காக முடிக்க முடிஞ்சது. ஸோ எல்லா படமுமே பார்த்திங்கன்னா 100 நாள் ஷூட் எடுப்பாங்க, 150 நாள் எடுப்பாங்க. பட் நாங்கள் எக்ஸ்ட்ரீம்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸ் பார்த்திங்கன்னா 22 நாள் 25 நாள் தான். ஸோ 25 நாளில் நாங்கள் ஒரு படத்தை முடிக்கிறோம், ஓகேங்களா. அதே மாதிரி ப்ரொடக்ஷன் காஸ்ட், ஸோ நாங்கள் வந்து ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலராகவும் இருந்தேன். ஸோ ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து நாங்கள் குறைக்கிறதுக்கு பல வழிகளை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணோம். ஸோ இது நிறைய பேருக்கு யூஸ் ஆகுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன், நாங்கள் பெருமையாக சொல்லிக்கல. ஸோ நிறைய பேருக்கு யூஸ் ஆகுன்றதுக்காக நான் சொல்கிறேன். பெருசாக ஆஃபீஸ் போடுறது, 6 மாதம் கதை டிஸ்கஸ் பண்ணுறது, ஸ்டோரி க்ரியேட் பண்ணுறது, ஒரு நிறைய பேர் அது மாதிரி பண்ணுறாங்க. பட் நாங்கள் வந்து அப்படி பண்ணல. ஆஃபீஸ்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் போடவே இல்லை. முதல்ல நாங்கள் வந்து கதை விவாதம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டைரக்டர் வீட்லேயே முடிச்சிட்டோம். ஸோ ஸ்டோரி ரைட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அங்கே முடிச்சிட்டோம். ஆஃபீஸ் வந்து நாங்கள் கரெக்டாக ஒரு 15 நாள் தான் நாங்கள் ஆஃபீஸ் போட்டோம். 15 நாள் தான். அதுவும் எதுக்குன்னா ஆடிஷனுக்காக மட்டும். எந்த விவாதமும் அங்கே நடக்கலை, வேறு எதுவுமே பண்ணல. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு விஷயந்தான் நாங்கள் காஸ்ட் கட்டிங்கில் பண்ணோம். ஏன்னா பல படங்கள் வந்து அதான் சொன்னல 6 மாதத்துக்கு மேலே வந்து ஒரு ஆஃபீஸை போட்டு கதை விவாதம் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் லொக்கேஷன் பார்த்து அதுக்கப்புறம் 1 வருஷம் கழித்து தான் வந்து போகிறாங்க. அதோட வேல்யூ பார்த்திங்கன்னா, ஒரு காஸ்ட் பார்த்திங்கன்னா, ஒரு ப்ரொடியூசருக்கு எப்படியும் ஒரு 5 to 10 லட்ச ரூபா செலவாகும். ஸோ இது எல்லாமே வந்து நாங்கள் வந்து காஸ்ட் கட்டிங்கில் பண்ணோம். ஸோ இது ஒரு சின்ன ஐடியா தான். ஸோ நாங்கள் ஒன்றும் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டோன்னு சொல்லலை. ஸோ ஒரு சின்ன ஐடியா. ஸோ இதை வந்து நாங்கள் வந்து முதல்லேருந்தே நாங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணுறோம். தூவலில் கூட பார்த்திங்கன்னா அந்த ஆஃபீஸ் கூட கிடையாது. நாங்கள் அந்த தூவல் படத்தை வீட்டிலேருந்தே டிஸ்கஸ் பண்ணி, வீட்டிலேருந்தே கதையை எழுதி, வீட்டிலேருந்தே எல்லாமே ஃபைனல் பண்ணிவிட்டு லொக்கேஷனில் போய் ஒரு 12 நாள் 13 நாள் தான் நாங்கள் ஷூட்டே எடுத்தோம். அதிகபட்சம் 12 to 13 நாள் தான் அந்த படத்தோட ஷூட்டிங் டேஸ். இது என்னென்னா ப்ராப்பராக பிளான் பண்ணுறது. நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து யாருமே வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணுறதே கிடையாது ஃபஸ்ட்டு. ஸோ இதை கரெக்டாக பிளான் பண்ணி ஸ்கிரிப்டை ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லொக்கேஷன் போனோன்னா ஸோ அதை கரெக்டாக வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக எல்லாருமே இருக்காங்க. ஸோ அந்த சப்போர்ட் வந்து நம்மளுக்கு தேவை. சப்போர்ட்னால் யாருன்னா நம்ம லொக்கேஷனில் இருக்கிறவங்க, ஸோ லோக்கல் பீப்புள், அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க, நம்ம கூட இருக்கிறவங்க, இவங்க எல்லா சப்போர்ட் இருந்தால் தான் நம்ம வந்து அந்த 12 நாள் 13 நாளில் நாங்கள் ஷூட்டிங் முடிஞ்சது. இந்த தூவல் படம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. ஆனால் எங்களுக்கு வந்து நல்ல ஆதரவு இருக்குது, மக்கள்கிட்ட வந்து நல்ல ஆதரவு இருக்குது. யாருமே நெகட்டிவாக சொல்லவே இல்லை. தூவல் படத்தை யாருமே நெகட்டிவாக சொல்லலை. ஆனால் தேட்டர்ஸ் கிடைக்கல, தேட்டர்ஸ் இல்லை. இன்றைக்கி திங்கக்கிழமை நாங்கள் 3 நாள் ஆச்சு ரிலீஸ் பண்ணி. இன்றைக்கி அடுத்த படத்தோட ஆடியோ லான்ச் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி கூட எங்களோட மைண்டு ஃபுல்லாகவே அந்த படத்தில் தான் இருக்குது. ஏன்னா படத்தை வந்து வேறு படம் போகிறதுனால இந்த படத்தை வந்து எடுக்க சொல்கிறாங்க. ஸோ ஷோஸ் வந்து பிரேக் ஆகுது. ஸோ ஆனால் அதுதான் சொல்கிறோம். இப்போ எங்களுக்கு வந்து மெயினாக வந்து இந்த ஸ்க்ரீன், இந்த
எக்ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஸ்க்ரீன்ஸ் அதிகமாக கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து கமர்ஷியல் விரும்பிகளாக இருக்கிறாங்க, கமர்ஷியல் கண்டென்ட் கேட்குறாங்க. ஸோ இதில் எல்லாமே இருக்குது. இந்த படத்தில் எல்லா கமர்ஷியல் கண்டென்ட்ஸும் இருக்குது. உங்களுக்கு கிளாமராக வேணுமா, கிளாமர் இருக்குது. டிடெக்டிவ், இன்வெஸ்டிகேட் பண்ணுற விஷயங்கள், ஸோ ஃபைட்டு, காமெடி, எல்லா விஷயமுமே இந்த படத்தில் இருக்குது. ஸோ கமர்ஷியலாக நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருமே எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுங்க, ஓகேங்களா? ஸோ இந்த படத்தில் வேலை செஞ்ச எங்கள் நண்பர்களுக்கு நான் இந்த இடத்துல வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா சுரேந்தர் ஸ்டில்ஸ் எல்லா வேலையுமே செய்வார். அவருக்கு வந்து நாங்கள் நன்றியை தெரிவிக்கணும். சுரேந்தர் கொஞ்சம் மேலே வாங்க. அவர் பார்த்தீங்கன்னா அங்கே உட்காந்துட்ருக்காரு. ஆக்சுவலாக ஸ்டேஜில் உட்கார வேண்டியவர் அவர். சுரேந்தர் வந்து எல்லா வேலையுமே செய்வார். ஒரு கார் ஓட்டுறதுனாலும் வருவார், டீ வாங்க போனாலும் வருவார், எல்லா விஷயத்துக்கும் அவர் சப்போர்ட்டாக இருப்பார் சுரேந்தர். உட்காருங்க சுரேந்தர். ஸோ சுரேந்தர், அதே மாதிரி ஜெய் அவரும் அசிஸ்டண்ட்டு, செட் அசிஸ்டன்ட். ஜெய் இருக்காரா? ஜெய் வந்திருக்காரா? கொஞ்சம் ஜெய் மேலே வாங்க. ஸோ ஏன் எல்லாரையும் கூப்பிட்றேன்னா, எல்லோரும் மேலே இருக்கணும். ஏன்னா இவங்க இல்லாமல் எதுவுமே நாங்கள் வந்து சாதிக்க முடியாது, எங்களுக்கு தெரியும். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஓகேங்களா? அதே மாதிரி சார்லஸ் அவர் வரல. ஸோ அவரோட சப்போர்ட்டும் எங்களுக்கு நல்லா தேவைப்பட்டுச்சு. அதே மாதிரி பிரபா. ஸோ பிரபாவும் வந்து அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணார். ஸோ அவரும் நல்லா ஒர்க் பண்ணார். ஸோ இந்த இடத்துல வந்து அவர்கிட்ட ஒரு சாரி கேட்டுக்கணும். ஸோ ஒரு இன்சிடெண்ட்டுக்காக தான் அவர்கிட்ட நான் சாரி கேட்குறேன். இது ஒரு நல்ல ஸ்டேஜாக இருக்கும் அவர்கிட்ட சாரி கேட்கணுன்றது. ஏன்னா ஷூட்டிங்கில் நிறைய விஷயங்கள் நடக்கும். அது வந்து நெகட்டிவாகவும் போகும், பாசிட்டிவாகவும் போகும். ஆனால் அந்த ஒரு இடத்துல எனக்கும் அவருக்கும் கொஞ்சம் பிரச்சனையாச்சு. ஸோ அடிக்கிற லெவலுக்கு போயிட்டேன். ஸோ சாரி பிரபா, என்னை மன்னிச்சிடுங்க. ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ராஜேஷ், அவரும் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர். ஸோ அவர் வரல. அதுக்கப்புறம் செல்வா. ஸோ இவங்க எல்லாருக்குமே, செல்வா, ராஜசேகர் வந்திருக்காரா? வரல. ஓகே. ஸோ இவங்க எல்லாருக்குமே நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இவங்க இல்லாமல் வந்து எதுவுமே நடந்திருக்காது. ஸோ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நாங்கள் பண்ணியிருக்க முடியாது. ஸோ நல்ல டீம் வந்து அமையிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சீகர் பிக்சர்ஸ், எக்ஸ்ட்ரீம் படத்தை தயாரித்த கமலகுமாரி அம்மா, ராஜ்குமார் சார், டைரக்டர் ராஜவேல் கிருஷ்ணா சார் மற்றும் மொத்த குழுவினருக்கும் என்னுடைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். படத்தில் நட்சத்திரங்களாக பங்கேற்ற அனைவருக்கும், ரக்ஷிதா மகாலட்சுமி அம்மா அவர்களுக்கும், அபி நட்சத்திரா மற்றும் பங்கேற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கங்கள். டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே யங்ஸ்டராகவும் ஓரிரு வார்த்தைகள் மட்டுமே பேசிக்கொண்டு வேலையை கவனிப்போம் என்கிற நினைப்பவர்களாகவும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எப்பொழுதும் அப்படியே இருக்கட்டும். சிவம் நிறைய கருத்துக்களை சொன்னார். எப்படி பட்ஜெட் செய்வது என்று சொன்னார். இந்த திட்டமிடல், இது போன்ற ஒரு தொழிலை எப்படி அணுகுவது என்ற சரியான திட்டமிடலுடன் ஒரு தொழிலில் இறங்குபவர்கள் நிச்சயம் வெற்றியை பெற்றே தீருவார்கள். இந்த சீகர் பிக்சர்ஸ் நிச்சயம் வெற்றி பெறும் என்று நான் நம்புகிறேன். அவர்கள் ஒரு படத்தை வெளியிட்டுவிட்டு அடுத்த படத்திற்கு உடனே வந்து விட்டார்கள். எளிய முறையில் திட்டமிடுகுமார் கூட மிக நன்றாக நடித்திருக்கிறார். ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறார். உடம்பு கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறார். நன்றாக இருந்தது சார். தொடர்ந்து நடிங்க. படத்தில் மீசை ரொம்ப அதிகமாக இருந்தது. கொஞ்சம் ட்ரிம் பண்ணி கொஞ்சம் ஹீரோவாக ஆக்கியிருக்கலாம். ஒரு நீங்களே வில்லனாக இருப்பீங்களோ என்று சந்தேகப்படுகிற அளவிற்கு மீசை பெரிதாக இருந்தது. அதை இயக்குனர் அழகாக வாழ்த்தி விட்டு சென்ற எங்கள் திரைப்பட இயக்குநர்கள் சங்க தலைவர் திரு ஆர்வி உதயகுமார் அவர்களுக்கும், என்னுடைய நண்பர்
சங்க உறுப்பினர், அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் எப்பொழுதுமே வெற்றி பெறும் ஒரு ரகசியத்தை வைத்திருக்கிற நம்பி அவர்களுக்கும், நீண்ட நாளுக்கு பிறகு என்னுடைய பத்திரிகையாளர் அண்ணன் நெல்லை இங்கே அமர்ந்திருக்கிறார். மிகவும் அடக்கமாக ஒல்லியாக இங்கே அமர்ந்திருக்கிறார். கண்டுபிடித்து விட்டேன். அவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் தெரிவித்துக்கொண்டு, எல்லோருக்கும் மிகப்பெரிய வெற்றி இந்த படத்தின் மூலம் அமையும் என்பதை வாழ்த்திவிட்டு, எனது அருமை அண்ணன் பேரரசு அவர்கள் சிவகாசியாக திருப்பாச்சியாக முழங்க இருக்கிறார். அதை கேட்டுவிட்டு தான் செல்வேன் என்பதையும் சொல்லிக்கொண்டு எல்லோருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து, எக்ஸ்ட்ரீம் ஹிட்டாக இருக்கும் என்று வாழ்த்துகிறேன். அன்புடன் ராஜகுமார். அனைவருக்கும் வணக்கம். மேடை பேச்சும் மேடையும் எங்களுக்கு புதுசே கிடையாது. ஏன்னா குலத்தொழில் மாதிரி எங்களுக்கு அதுதான் சோறு போடுற ஒரு விஷயம். பேசிக்காக சொல்லணுன்னா, நாங்கள் 2 பேரும் ஒரு கார்ப்பரேட் ட்ரெயினர். அண்ட் 2 பேருக்குமே ஒரே விஷயம் என்னென்னா, அவரோட கனவும் சரி என்னோட கனவும் சரி நிறைவேறணும் அப்படின்றது. அந்த அடிப்படையில் என்னையும் வளர்த்து அவரையும் சேர்த்து வளர்த்து கொண்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அவருக்கு நடிக்கணும் அப்படின்றது சின்ன வயசுலேருந்து இருந்த ஒரு கனவு. ஸோ எந்த அளவுக்கு முயற்சி பண்ணி இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறோன்றது இட் இஸ் லைக் சொல்கிறோன்னா, ஒரு துளி நாளும் நாங்கள் ரத்தம் சிந்தி தான் இந்த பணத்தை இது உள்ளே போட்டிருக்கோம். அது ஒவ்வொரு நாளும் நான் நினச்சிட்ருக்கேன். அண்டு அதுக்கு நல்ல ஜஸ்டிஃபிகேஷனாக தான் எங்களுக்கு ஒரு நல்ல டீமும் அமைஞ்சுது. ஸோ ராஜவேல் சாராக இருக்கட்டும், சிவமாக இருக்கட்டும், இந்த ஹோல் டீம் ஆக்சுவலாக சொல்லணுன்னா, இந்த ஒரு சின்ன ஒரு தண்ணி கொடுக்குற பர்சன்லேருந்து எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா என் ஹஸ்பண்ட் அடிக்கடி சொல்கிற விஷயம் என்னென்னா, படம் ஹிட் ஆகிறதுன்றது 2வது, நம்ம இது மூலியமாக நிறையா பேருக்கு நம்ம லைஃப் கொடுத்துருக்கோம். அந்த 20 நாளோ 25 நாளோ சாப்பாடு போட்டிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ரக்ஷிதா அண்ட் த ஹோல் எக்ஸ்ட்ரீம் டீம். எக்ஸ்ட்ரீமாக இருக்கட்டும், தூவலாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி எடுத்த ஷார்ட் ஃபிலிம், எங்கள் அப்பா நம்பர், எல்லாத்துக்குமே கண்டினியூஸாக ஒரே டீம் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாருக்குமே ஒரே கோல் தான். கூடிய சீக்கிரம் நல்ல ஒரு வெற்றி படமாக இதை நீங்கள் மாற்றணுன்றது உங்கள் கையில் தான் இருக்குது. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் ஃபஸ்ட்டு என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன இந்த உலகத்துக்கு முத அறிமுகப்படுத்தினேன் ஒரு 4 பேர். அதாவது எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு இந்த உலகத்தில் என்னை கொண்டு வந்தாங்க. என்னை இப்படி தான் நடக்கணும் அப்படின்ட்டு எனக்கு அட்வைஸ் பண்ண எங்கள் அப்பா. எனக்கு அண்ணன் தம்பி பண்ணாத கூட அண்ணனாக இருந்து ஒரு 2 பேர் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த 4 பேர்கிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு நான் அதுக்கப்புறம் என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன் ஃபஸ்ட்டு படத்துக்கு. ஆனால் எங்களுக்கு எங்கள் அப்பா அம்மா இங்கே வர முடியல. இங்கே இருந்த பிஸி கொஞ்சம், அதனால் இது பண்ண முடியல. எங்கள் அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஓகே. ஏன்னா நான் இருந்தது ஒரு அடிமட்ட இடம். எங்களுடைய வில்லேஜ் பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை. ரொம்ப கூரை வீடு தான் எல்லாமே. என்னுடைய பிழை படத்தில் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி தான் இருந்தது என்னுடைய கிராமம். அந்த கிராமத்தில் ரோடு வேலை செஞ்ச மனுஷன் அவர். எங்கள் அம்மா தையல் கடை. அது சரி, நான் 8th படிக்கும் போது கதை எழுதினேன், இந்த இடத்துக்கு வரணுன்றது என் ட்ரீம். அப்போ இருந்து படிப்படியாக தான் வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு வரும்போது. எங்களை மாதிரி ஆளுங்க தான் டைரக்டர் ஆகிறது பெரிய விஷயம். அதுக்கு முதல் அடித்தளம் கொடுத்தாரு என் அண்ணன் தாமு சார். அதாவது எனக்கு கிடைச்ச 2 ப்ரொடியூசர் மாதிரி மற்றவங்களுக்கு கிடைப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. நான் பார்த்த கடவுள் ஃபர்ஸ்ட், செகண்ட் ராஜ்குமார் சார். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, சினிமாவில் காசு வருமா வராதா எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவர் என்னை மட்டுமே நம்பினார். வருது வரல, நீ சூப்பராக பண்ணுற, அதாவது உண்மையாக இருக்க,
நம்ம என்னென்னா என்னுடைய இவங்கெல்லாம் எப்படின்னா ஒரு ஃப்ரெண்டாக இருந்தாங்க. ஏதோ ஒரு ப்ரொடியூசர்ன்ற அந்த கெத்து இல்லை, அந்த ஒரு டிஸ்டன்ஸ் எதுவுமே இருக்காது. இன்றைக்கி வரைக்கும் வாயா போயான்னு அப்படி பேசிட்டு இருப்பார் மனுஷன். எவ்வளோ போட்டிருப்பார் சினிமாவில், அவர் இழந்தாரா எடுத்தாரா எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்டார். ஆனால் படம் ஒரு வாரம் ஓடிச்சு. அது வரைக்கும் நான் மீடியாக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும். அந்தளவுக்கு கொண்டு போனார் என்னுடைய அண்ணன் தாமஸ் சார் ஃபஸ்ட்டு படம். அதுக்கப்புறம் சிவமண்ணா எனக்கு கிடைச்ச செகண்ட். எனக்கு அண்ணனில் அவர் ஒரு காட் மாதிரி. ஏன்னா அவர் வந்து என்னை கொண்டு போய் ராஜ்குமார் சார்கிட்ட விட்டார். இப்படி ஒரு பையன் இருக்கான், மணி மைண்டு கிடையாது, சூப்பராக பண்ணுவான். ஆனால் ராஜ்குமார் சார் வந்து பயங்கர தெளிவு. அதாவது வந்து என்ன தான் இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர் வந்து கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுவார், ஒரு ஒரு லுக்கிலே பண்ணுவார். அப்போ வந்து ஷார்ட் ஃபிலிம் நான் வந்து கதை சொல்லும் போது ஓகே பண்ணலாம். அப்போ கூட அந்த பட்ஜெட் பிரச்சனை அது இதெல்லாம் இல்லை, கேட்குறத கொடுப்பார் மனுஷன். அப்படி பண்ணார். எங்கள் டீம் வந்து என் பசங்களை நான் சொல்லணும், என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இன்ன வரைக்கும் ஜெய் எங்கே இருக்கான், இவன் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஜூனியர். அவன் காலேஜ் படிக்குவேன். நான் வந்து மாஸ்டர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸு, பிஎஃப்ஏ 4 வருஷம், எம்எஃப்ஏ 2 வருஷம் பண்ணேன் இங்கே கவின் கலை கல்லூரியில். அப்போ வந்து என்னுடைய ஜூனியர் இவன். ஷார்ட் ஃபிலிம்லேருந்து இப்போ வரைக்கும் என் கூட என்னுடைய எல்லாமே மணி மைண்டே கிடையாதுங்க. அண்ணன் கொடுப்பாரு கொடுக்க மாட்டார், எதுவுமே அண்ணன் கூப்பிட்டார் அவ்வளோதான் நான் வந்துடணும் அப்படின்ட்டு அப்போ வந்து இப்போ வரைக்கும் வந்துட்டுருக்கானுங்க. இந்த மாதிரி ஒரு 7-8 பேர் இருக்காங்க. அவனுக்கு அப்புறம் எனக்கு வந்து சதாம்னு ஒரு அசிஸ்டன்ட் வந்தான். அதுக்கப்புறம் வந்து பிரபா, அதுக்கப்புறம் ஜெகன், செல்வா, ராஜேஷ், இந்த மாதிரி எனக்கு நிறைய சப்போர்ட்டிங் இருந்தது. ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் வந்து இந்த டெக்னீஷியன்ஸ் நான் கண்டிப்பாக சொல்லணும், இவங்க எல்லாமே டெக்னீஷியன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு. ஆனால் எனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே அவங்க. நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போதே ராஜ் பிரதாப் எனக்கு பழக்கம். ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் அவரோட பண்ணேன். ஆனால் எல்லா ஷார்ட் ஃபிலிமுக்குமே ஷார்ட் ஃபிலிம்லேருந்து இன்றைக்கி வந்த படம் வரைக்கும் ஃபுல்லாக எங்கூட எடிட்டர் இருக்கார். அவரும் அப்போ இருந்து கிஷோர் வந்து என்னுடைய அசிஸ்டண்ட்டு. அவன் வந்து ஆனால் நான் டிஓபி ஆகணும்னு சொன்னான். அப்போ நான் ராஜா பத்தாசாரி சார்கிட்ட வந்து நான் இன்ட்ரோ பண்ணி விட்டேன். ஒரு 7-8 படம் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் எங்கிட்ட தான் ஃபஸ்ட்டு படம் பண்ணணும்னு நான் ஓடிட்டுருக்கான். அதுக்கப்புறம் பாலா குறுகிய காலத்தில் எனக்கு அறிமுகமான கேமராமேன், ஆனால் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் ஆகிட்டார். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பாக தாங்க பண்ணாங்க. இன்னொன்று இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு டெக்னீஷியனுங்க சினிமாவில் ஒன்று வச்சுருக்காங்க. அதாவது வந்து ப்ரொஃபஷ்னல் அப்படின்னா என்னென்னா, நான் இந்த வேலை தான் செய்வேன், அது இவன் வேலை, அது அவன் வேலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இங்கே ஒன்று எடுக்குன்னா கூட அது வந்து செட் அசிஸ்டன்ட் வேலை, அது இவன் வேலை, அப்படி தான். ஆனால் என்னுடைய டீமில் அப்படி கிடையாது. சிவமண்ணா மேனேஜர் வேலை, அப்புறம் இது என்னென்னா கோ டைரக்டரு, ஆக்டர், எல்லா ஒர்க்கும் இழுத்து போட்டு அவர் பண்ணுவார். கேஷியர் வேலை உட்பட அவர். என்னுடைய அசிஸ்டன்ஸு இந்த வேலை தானலாம் இல்லை, அவனுங்களும் அப்படி தான் எல்லா வேலையும் பார்ப்பாங்க. இதை எடுறாங்கலாம் எடுப்பாங்க, அது மற்றவங்க வேலையும் அவங்க பார்ப்பாங்க. இந்த மாதிரி என்னுடைய டீம் ஏன் இந்த அளவுக்கு வந்ததுன்னா, யாருமே ஒரு அவங்களுக்குள்ளே வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல்னு சொல்லிவிட்டு தனித்தனியாக கடமையிலேருந்து விலகிறவங்களே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து எல்லோரும் ஒர்க் பண்ணதுனால தான் என்னால் இந்த குறுகிய காலத்தில் இவ்வளோ கம்மி பட்ஜெட்டில் என்னால் பண்ண முடியுது. ஒன்று. நெக்ஸ்ட் எனக்கு வந்து இந்த படத்தை பற்றி நான் பேசணும். நான் தூவல் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை சம்மந்தப்பட்ட ஒரு படம். அதாவது வந்து இயற்கை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுக்குது, அதை மிஸ்யூஸ் பண்ணுறதுனால நடக்கிற விளைவு, அந்த இயற்கை எனதுன்னு காட்டிட்டு போயிடும் அப்படின்ற ஒரு சின்ன லைன் தான். அந்த ஏரியாவில் வந்து எங்களுக்கு புதுசாக தெரிஞ்சதுனால அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு நான் எடுக்கலான்னு சொல்லும் போது சார் அதையும், அதாவது கதையே கேட்கல, நான் ஏற்கனவே சொன்னதான், கதையே கேட்கல, என்னை நம்பி பண்ணார். இப்போ அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து தேட்டர் கொடுக்கல, ஆனால் வந்து பி சைடு சி சைடுலாம் தேட்டரு வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதான் நான் இங்கே பகிர்ந்துக்கணும். நல்ல சினிமாவை நீங்கள் கொண்டு போயிருக்கீங்க, எல்லாமே அது உங்களுக்கு வாட்ஸ்அப், நீங்கள் தான் வந்து அதை கொண்டு போனீங்க. அதனால் பத்திரிகையாளர் அனைவருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சார்கிட்ட கதை சொல்லும் போது, இது பெண்கள் சம்மந்தப்பட்ட படம், ஒரு கான்ட்ரவர்சியாக இருக்கும், ரொம்ப தப்பாக போயிடக்கூடாது, அதெல்லாம் ரொம்ப கவனமாக அவர் பார்ப்பார். இது தப்பாக போகாது, அவங்க நடக்கிற பிரச்சனைகளில் தப்பிக்கிறதுக்கான ஒரு வழியாக தான் இந்த படம் இருக்கும். நான் அதுக்கான ஸ்கிரிப்டோடு வரேன்னு வந்து நான் சொன்னதுக்கப்புறம் தான் அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு செம்ம சூப்பராக இருக்குது அப்படின்னும் போது, நம்ம என்னென்னா இன்னொன்று நீங்கள் பெரிய மைனஸ் என்னென்னா, நம்ம என்ன தான் அவார்ட் படத்தில் நல்ல விஷயங்கள் சொன்னாலும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ் மேலே குறை சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ ஆடியன்ஸ்லாம் கரெக்டாக தெளிவாயிட்டாங்க. பட் இந்த பிஸ்னஸ் நோக்கத்தில் எல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள் இங்கே நிறைய பேர். அவங்க திரும்ப வந்து அந்த படங்களெல்லாம் புறக்கணிச்சிட்டே தான் இருக்காங்க. இன்றைக்கி தேட்டரே நான் சொல்கிறேன் ஓப்பனாக, ஒரு படம் ஃபஸ்ட்டு போட்டால் தான் அது நல்ல படமா, ஆடியன்ஸ் உள்ளே ஏறுறானா ஏறலையான்னு தெரியும். அது போடுறதுக்கு முன்னையே இது ஓடாதுன்னு அவங்களாம் டிசைட் பண்ணுறாங்க. அப்புறம் எப்படி பி சைடில் வந்து சூப்பராக போயிட்டுருக்கு ஆடியன்ஸ் இன்றைக்கி. ஏன்னா கண்டினியூஸாக இன்றைக்கி நல்ல படங்களை அவங்க ஆதரிக்கிறதுனால தான் நாங்கள் இந்த மாதிரி படங்களை எடுக்கிறோம்.
சப்போஸ் இது மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா இதுக்கு அடுத்த லெவல் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடி. ஒரு படைப்பாளி எந்த விதமாக போகணும் அப்படின்றத டிசைட் பண்ணுறது இந்த சமூகம் தான். இன்றைக்கி சமூகம் மாறினாலும் சில பேர் அதை மாற்றவே விட மாட்டேன்றாங்க. அவங்கக்கிட்ட ஒரு சின்ன கோரிக்கை என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு எங்கள் படத்தை போடுங்க, அப்புறம் வரலன்னா நீங்கள் ஆடியன்ஸ் வரலன்னா எடுங்க. அதுதான் என்னுடைய ஒரு சின்ன கோரிக்கை. இந்த எக்ஸ்ட்ரீம் படத்தில் எனக்கு ஃபஸ்ட்டு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் மேடம் ரக்ஷிதா மேடம். ஏன்னா நான் வந்து அவங்கக்கிட்ட கதை சொல்லும் போது ஏன்னா அவங்க செக் பண்ணவே இல்லை. அதாவது வந்து புதுசாக பேசுகிறேன், இவர் என்ன படம் பண்ணியிருக்காரு செஞ்சுருக்காரு எதுவுமே இல்லை. நானாக தான் அனுப்பினேன். அவங்க கதையை கேட்டு இம்ப்ரெஸ் ஆகிட்டு நான் வந்து இந்த மாதிரி உடம்புலாம் ஃபிட்டாக இருக்கணும், நீங்கள் கொஞ்சம் ஜிம்முக்கு போகணும், அது இதெல்லாம் சொல்லும் போது எல்லாமே போயிட்டு நாங்கள் மீட் பண்ணுறதுக்கு முன்னே அதுக்கான ஒரு கேரக்டராக வந்து நின்றாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் தான் எல்லாம் மாறுவாங்க. இவங்க மீட் பண்ணுறதுக்கு முன்னே நாங்கள் போயிட்டு அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட் போடும் போதெல்லாம் மேடம் கரெக்டாக அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி வந்தாங்க. அவங்களுக்குள்ள ஒரு சிங்கப்பெண் இருக்காங்க. ஏன்னா அவங்க நிற்கிற அந்த தோரணையே அப்படி தான் இருக்கும், அந்த புல்லட்டில் நிற்கிறது இதெல்லாம். ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்க இந்த மாதிரி சரவண மீனாட்சி இந்த பிக் பாஸ் அது இது நான் அது ரெண்டுமே பார்த்தது கிடையாது. நான் அந்த பக்கமே போனது கிடையாது. இவங்களை நான் வந்து எப்படி மேடம் வந்து இந்த படத்துக்கு பிடிச்சேன்னா, உப்பு கருவாடுன்னு ஒரு படம் பார்த்தேன். அதில் படம் ஃபுல்லாக ஹீரோயினி வந்தாலும் அவங்க கொஞ்சமாக தான் வருவாங்க. ஆனால் அந்த கேரக்டரை சும்மா நச்சுன்னு பண்ணியிருப்பாங்க. அந்த பொண்ணு இப்படி தான் நடிக்கணும்னு ஒரு பர்ஃபார்ம் பண்ணுவாங்க பாருங்கள். அது முடிஞ்சால் பார்க்காதவங்க பாருங்கள். அந்த பர்ஃபார்மில் அவ்வளோ நவரசம் இருக்கும். எல்லா விதமான ஆக்ஷன்ஸும் காட்டுற மாதிரி இருக்கும். ஒரு கோவத்தை எப்படி வெளிப்படுத்தணும் ஒரு இதில் எரிப்பாங்க. அந்த கண் ஐபால் அப்படி இருக்கும் அவங்களுக்கு. ஒரு சின்னதாக ஒரு சீக்வன்ஸ் பண்ணணும், ஒரு டைலாக் பண்ணணும்னா அந்த கண் அப்படி சுத்தம். நானும் சிவமானாவும் அடிக்கடிக்கு எடிட்டிங்லேயே பார்ப்பேன். கண்ணு பாரு அந்த பொண்ணுக்கு பயங்கரமாக இருக்குது, அது ரியாக்ஷன்லேயே அதிலையும் மிரட்டுது அப்படின்ற மாதிரி. அவ்வளோ அவங்க வந்து சூப்பராக அவங்க வந்து பண்ணுவாங்க. எங்களுக்கு கிடைச்ச ஆர்டிஸ்ட் எல்லாருமே இப்போ சரிதா மேடம், அதுக்கப்புறம் ராஜேஸ்வரி மேடம், அம்ரிதா எல்டர், அதுக்கப்புறம் அபிநயா, இவங்க எல்லாருமே அவங்க பங்களிப்பை இந்த படத்துக்கு 100% கொடுத்துருக்காங்க. படம் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். அவங்க எல்லாத்துக்கும் நான் இங்கே தேங்க்ஸ் சொல்கிறேன். என்னுடைய அசிஸ்டன்ஸ் எல்லாத்துக்கும், என்னுடைய தம்பிகள் எல்லாத்துக்கும் நான் இங்கே தேங்க்ஸ் சொல்கிறேன். என்னுடைய அண்ணன் இன்ன வரைக்கும் ஓடிட்டுருக்காரு. இன்ன வரைக்கும் ப்ரொடியூசரை பற்றியே தான் நாங்கள் நினச்சிட்ருக்கோம். இப்படி வர ஒரு ப்ரொடியூசரை நம்ம எப்படியாவது சேவ் பண்ணணும் தான் நாங்கள் அவ்வளோ சிக்கனமாக பண்ணோம். அவர் சொன்னது எல்லாமே இப்போ இல்லைனா நான் சொல்லியிருப்பேன், அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டார். அதையும் நானும் சொல்லி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அதனால் எல்லாருக்கும் நான் நன்றி மட்டும் சொல்கிறேன். சின்னதாக என்னென்னா, இந்த படங்கள் நம்ம பண்ணும்போது இனிமேல் பண்ணும்போது இவர் அண்ணன் சொன்ன மாதிரி செலவுகளை குறைச்சாவே போதும். அது ஏன்னா நம்ம பணம் நினச்சாவே போதும். ஏதோ ப்ரொடியூசர் கொடுத்துட்டாரு, நாம் வந்து அப்படியே ஒரு 6 மாதம் தேட்டலாம், அங்கேயே சும்மா சரக்கு அடிச்சுட்டு எல்லாமே ஓசி தான். வீட்டிலேருந்து இங்கே ஆஃபீஸுக்கு வந்துட்டாலே ஒரு பில்லு தான். ஏன்னா நான் சில பேரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்களாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர்னா இப்போ இருக்கிற என்னுடைய டைரக்டரில் நான் வந்து பார்த்த சில டைரக்டர்ஸுங்க பார்த்துருக்கேன். வீட்டிலேருந்து ஆஃபீஸ் வந்தாலே அதுக்கு ஒரு பில்லை போட்டு ப்ரொடியூசர் நீட்டிடுவாங்க. நான் மேக்ஸிமம் கற்றுக்கினது எப்படிலாம் இருக்கக்கூடாது சினிமாலன்றதை தான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா சினிமான்ற பேரில், இங்கே ஒரு ப்ரொஃபஷனல்ன்ற பேரில் ஒரு ஆள் கிடச்சிட்டா எப்படிலாம் அறுத்து காலி பண்ணிடலான்னு இங்கே அப்படி இருக்காங்க டைரக்டர்ஸு. நான் டைரக்டராக இருந்தாலும் டைரக்டர்ஸ் கிட்ட இந்த மிஸ்டேக் இருக்குது. அதனால் நான் வந்து சொல்லுவேன், இப்போ ஓப்பனாக சொல்ல போனால் அட்லி சார் மாதிரி ஆளுங்க, ஓகேங்களா, அட்லி சார் மாதிரி ஆளுங்க வந்து எப்படின்னா கிடச்சிட்டாங்க தீட்டிடணும். படம் நல்லாவே போனாலும் அவங்க பண்ண செலவுக்கு அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க பண்ணிவிடுவாங்க செலவு. அப்படி பண்ணக்கூடாது. ஒரு பிளான் பண்ணி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். 3 மணி நேரம் படம் நம்ம 6 மணி நேரத்துக்கு எடுத்துருவாங்க. ஃபுல்லாக கட் பண்ணி போடுவாங்க. அது போட்டதெல்லாம் அவங்களுடைய ரத்தம் தான். ஏன்னா அது நமக்கு தெரியல ஒரு சீன் எவ்வளோ நேரம் வரும். ஏன்னா அப்போ எல்லாமே பண்ணாங்க. இப்போ இருக்கிற ஆளுங்களில் இப்போ வர யங்ஸ்டர் கூட நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மிடில் சில பேர் கமர்ஷியல்ன்ற பேரில் பண்ணுற அலப்படுறதுக்கு பாருங்கள். அதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் நடுத்தெருவுக்கு வராங்க. 100 படம் எடுத்தவங்களாம் நடுத்தெருவுக்கு போனது காரணமும் அதுதான். நம்ம அது மாதிரி இருக்கக்கூடாதுன்றதை தான் நான் சினிமாவில் கற்றுக்கிட்டேன். எனக்கு அடுத்து வரவங்க, என்னோட வரவங்க எல்லாருமே அந்த மாதிரி வந்தீங்கன்னா சினிமாவை நம்ம எல்லாம் காப்பாற்றலாம். ஏன்னா அதுக்கான ஆடியன்ஸ் இன்றைக்கி எல்லாருமே வந்துட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் நான் நன்றியை சொல்கிறேன். சார் ராஜ்குமார் சார் வெறும் பணம் மட்டும் போட்டு அப்படியே போன ஆள் கிடையாது. அர்ப்பணிப்பு பயங்கரமாக போய் ஒர்க் அவுட் அப்படி பண்ணுவார். ஒர்க் அவுட் பண்ணிட்டு அப்படி வந்து இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி வந்து நிற்பார். ப்ரொடியூசர் மாதிரியே தெரியாது, ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி வந்து நின்று நம்ம என்ன சொல்கிறோமோ அதை கரெக்டாக பண்ணுவார். அதாவது முன்னாடியே வாங்கிட்டு போய் பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்படிலாம் கிடையாது. அவர் வந்து புது நடிகர்லாம் கிடையாது. 100 படம் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்குது. நீங்கள் படம் பார்த்தா உங்களுக்கெல்லாம் தெரியும். இந்த இடத்துல எங்கள் அப்பா அம்மா என்னை வளர்த்த எல்லா ஆட்களுக்கும் நான் இந்த இடத்துல நன்றி சொல்கிறேன். என்னோட நின்ற ஃப்ரெண்ட்ஸுங்க,
ஊரில் இருக்கிற இன்றைக்கி வரைக்கும் என் படம் ஓடுன்னு நாங்கள் ஓடிட்டுருக்கிற என்னுடைய நண்பர்கள் கணேஷ், சகாதேவன், சுரேஷ், கோவிந்தராஜ், ராமமூர்த்தி, சரவணன், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த இடத்துல நான் நன்றியை சொல்லிக்கிறேன். எங்களை மாதிரி ஆளுங்களை நீங்கள்லாம் மேலே தூக்கிட்டு வரணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நார்மலாக எழுதுகிற மாதிரி இல்லாமல் இந்த படம் ஆக்சுவலாகவே உண்மையாகவே நல்லா இருக்குது. ஒரு நான் லீனியர் சப்ஜெக்ட். அந்த நான் லீனியர் சப்ஜெக்டை வந்து கொஞ்சம் நீங்கள் எக்ஸாஜரேட் பண்ணி எழுதினாலும் ஓகே, இல்லை நீங்கள் உங்கள் ட்ரெய்லர் பார்த்த உடனே உங்களுக்கு தோணுன விஷயம் நீங்கள் எழுதினாலும் ஓகே. ஏன்னா பெரிய பெரிய படங்கள் வருது நல்லா இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணி போயிட்டுருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி படம் ரொம்ப பேஷனேட்டாக எடுத்துருக்கிற படம் நல்லா ஓடணுங்கிறது எங்களோட ஆசை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.